occasion, I welcome our respected principal, Reverend Dr. Sister Ruba, our secretary, Dr. Sister Rosalie, and our Mother Superior, Dr. Sister Fatima Lewis, whose support is being a guiding light in every endeavor. We welcome you, sisters. I welcome our Vice Principal, Dr. of Commerce and Industry. He is a treasurer at Thoothukudi Warehouse Owners Association. He is a former football player and represented Tamil Nadu Under-21 Youth State football team. அடிமை நிலை மாறவில்லை, அவரின் வறுமை துயர் நீங்கவில்லை. சொத்துழந்து சுகமிழந்த தேசபக்தன் இறுதியில் நமக்காக, நம் மண்ணுக்காக உயிரையும் நீத்தார். செக்கெழுத்த செம்மல் என்கிறோம், கப்பலோட்டிய தமிழன் என்கிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம். அவர் வாழ்ந்த போது அவரை ஆதரித்தோமா? அவர் வாடிய போது அவரை தாங்கி நின்றோமா? இறுதியில் அவர் வறுமையில் தானே உயிர் கொடுத்தார்.
ரூபா அவர்களையும், சுப்பீரியர் சிஸ்டர் அவர்களையும், வைஸ் பிரின்சிபல் மதுரவள்ளி மேடம் அவர்களையும் மற்றும் மேடை முன்னாங்க முன்னிருக்கும் மாணவ செல்வங்களையும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என் சுதந்திர தின நல்வாழ்த்தை குறித்து கொள்கிறேன். என்னை இந்த விழாவுக்கு அழைத்ததற்காக சிஸ்டர் ரூபா அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப அழகாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டீச்சர்ஸுக்கு என்ன மனமார்ந்த வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த சுதந்திர தின விழாவுக்கு உங்களுக்கு ஒரு 2 விஷயங்கள் ஷேர் பண்ண நினைக்கிறேன். என்னன்னா, நம்ம பெருவர்கள் கஷ்டப்பட்டு இந்த சுதந்திர தினம் வாங்கி கொடுத்துருக்காங்க. நம்ம நாடு நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்கு. இந்த சைடு பார்த்தோன்னா சில்ட்ரன்ஸு யங்ஸ்டர்ஸ்லாம் போதை இதில் அடிக்ட் ஆகிருக்காங்க. அந்த ஏன் காரணம், அந்த போதை இதில் அடிக்ட் ஆகிருக்க காரணம் என்னன்னா, அவங்க சில விஷயங்களை ஒழுங்காக கடைப்பிடிக்காத காரணம் தான். என்ன தெரிஞ்ச விஷயம், ஒரு 4-5 விஷயத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா நீங்கள் இந்த விஷயத்துல நல்லா அது அடிக்ட் ஆகாமல் நல்லா இருப்பீங்க. முதலாவதாக உங்களோட தாய் தந்தை, உங்கள் பெற்றவங்க, அவங்கள நீங்கள் நல்லா மதிய கற்றுக்கணும். அவங்கள நல்லா கீழ்ப்படுத்த பிள்ளைகளா இருக்கணும். அவங்க நல்லா அன்பாக இருக்கணும் அவங்கள்ட்ட. இது முதலாவது ஒரு பாயிண்ட். அதாவது ஃபாதர் ஸ்டாலின் கூட மாதவர்கள் திருநாளில் சொல்லியிருந்தாங்க பிரசங்கத்தில் அழகா, நீ பெட்ரோலில் கீழ்படியாமல் பெட்ரோலில் ஏசிட்டு நீ கோயிலுக்கு ஜெபம் பண்ணாங்க, கடவுளே இருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் நல்லா தாய் தந்தை நல்லா மதிக்கணும். 2வதாக டீச்சர்ஸை நல்லா மதிக்கணும். நம்ம டீச்சர்ஸை எவ்வளோ மதிக்கிறோமோ நம்மளோட நாலேஜ் எல்லாமே நம்மளுக்கு தன்னால் வளர்ந்து வந்துட்டு இருக்கும். 3வதாக இங்கே நிறைய இந்துஸ் இருப்பீங்க, கிறிஸ்டின்ஸ் இருப்பீங்க, முஸ்லீம்ஸ் இருப்பீங்க. ஆனால் டெய்லி காலையில் வேணே கோயில் பழக்கத்துக்கு போகணும். சர்ச்சோ டெம்பிளோ மாஸ்கோ போய் அங்கே நல்லா ப்ரேயர் பண்ணுங்க காலையில். அது உங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்கும். 4வதாக ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ். நான் இன்னைக்கு தமிழ்நாடு நேஷனல்ஸ் ஆடியிருக்கேன். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நினைக்கிறீங்க, நிறைய பிள்ளைங்க விளையாட வராதுங்க, சோம்பேறி தினமாக ஒதுங்கிறீங்க. அதனால எவ்வளோ இதுங்கிறது உங்களுக்கு தெரியாது. முதலாவது உங்களோட உடல், நான் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருந்தீங்கன்னா உங்கள் உடல் பயிற்சி, உங்கள் உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். 2வது என்னன்னா, அதில் நீங்கள் டெய்லி ஒரு கபடி ஃபுட்பால் இதெல்லாம் சேர்ந்துருப்பீங்க, டெய்லி விளையாடுவீங்க. அதை கஷ்டப்பட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவீங்கன்னா தோற்றுருவீங்க. சில விஷயங்கள் ஒரு மேட்ச்சில் தோப்பீங்க, தோத்தோடனே ஃபிட்டப் ஆவீங்க. அடுத்த நம்ம அதை வெற்றி அடையணும்னா திருப்பி அதிகமாக அதை ப்ராக்டிஸ் பண்ணி திருப்பி வின் பண்ணுவீங்க. ஸோ அப்போ அந்த ஸ்போர்ட்ஸில் என்னென்னா அந்த வெற்றி தோல்வி அதாவது நிர்ணயிக்கிறது உங்களுக்கு. அந்த மைண்டு உங்களுக்கு செட் ஆகும். நம்ம இன்னைக்கு தோக்குறோம், நம்ம ஜெயிப்போம், தோப்போம், ஜெயிப்போங்கிறதுல இருக்குது. அதே ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸில் இல்லாத பிள்ளைகள் ஏதோ எக்ஸாம்பிள் ஃபெயில் ஆகிட்டேன்னா அதில் அப்படியே ஃபிட்டப் ஆகி அவங்க அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸாகி உட்காந்துடுறாங்க. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் நாட் ஓன்லி உடல் பயிற்சி இது மட்டும் இல்லை, அவங்க மைண்ட் இதுக்கும் அது நல்ல ஒரு செட் ஆகுது. ஸோ அந்த 4வது A very pleasant and patriotic morning to one and all. On behalf of our college, it is indeed my honor and privilege to propose the vote of thanks on this momentous occasion of our Independence Day celebration 2025. Today, as we gather in unity and pride, we remembered the struggles of freedom fighters, celebrated the values of our Constitution, and renewed our pledge to contribute to our nation's progress. First and foremost, I extend my sincere thanks to our chief guest, Mr. Marindo V. Ryan, Shalio Impex, Importers and Exporters, Thuthukudi, for gracing this occasion with your inspiring